குவென்டின் டாரண்டினோ. பொதுவாக இவரோட படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ராவாக இருக்கும். நிறைய சீன்ஸ் வயலன்ஸாக இருக்கும். ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். இதை பற்றி இன்டர்வியூஸில் அவர்கிட்ட கேட்டபோது சிம்பிளாக கதைக்கு கேரக்டர்ஸ்க்கு அந்த வயலன்ஸ் தேவைப்படுது, எதையும் வாலண்டியராக வைக்கலன்னு சொன்னார். இவரோட டைரக்ஷனில் வந்த படம் கில் பில் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. இது ரெண்டுத்துலேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி இருக்கும். சும்மா ரத்தம் தெரிக்கும். ரிவெஞ்ச்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் இந்த படம் 1940s ஹிட்லரோட அந்த நாசி பார்ட்டி நிறைய பேரை கொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் அமெரிக்கன்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி வந்த நல்ல ஃபிக்ஷனல் ஸ்டோரி. சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸை நம்ம நிஜத்தில் டிஃபீட் பண்ண முடியாது, பட் சினிமாவில் அதை பண்ண மாதிரி ஃபிக்ஷனலாக காட்டலாம். அப்படி தான் இதில் சில சீன்ஸ் இருக்கும். இவர் டைரக்ட் பண்ண இன்னொரு முக்கியமான படம் ஜாங்கோ அன்சைன்ட். ஒரு அடிமையாக இருக்கிற ஆஃப்ரிக்கனை ஜெர்மன் ஆள் விடுதலை பண்ண ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபை தேடி காப்பாற்ற போவான். அவன் ஒய்ஃபை காப்பாற்றினானா அடுத்து என்ன நடக்குதுன்றது தான் கதை. இன்னொரு முக்கியமான படம் பல்ப் ஃபிக்ஷன். நான் லீனியர் நரேட்டிவ் ஸ்டைல். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து முடியும். இது ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக். இப்படி நிறைய நல்ல படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. இவர் பண்ண நிறைய படங்கள் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு. 2-3 ஆஸ்கார் வின்னும் பண்ணியிருக்கு.